நான் ஃபாரூக், சமூக ஆர்வலர், தூத்துக்குடி மாவட்டம் வேட்பாளர்களில் பேசுகிறேன். சமீபத்தில் இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு வாழை என்ற திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டுள்ளார். நான் அந்த படத்தை பார்த்தேன். படம் அருமையாக இருந்தது. நல்ல ஒரு சோகமான ஒரு நிகழ்வை எடுத்து வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நமக்கு மன வருத்தம் என்னென்னா, 1960 உண்மை சம்பவம் என்ற ஒரு கதையை மையப்படுத்தி எடுத்துள்ளார். இது ஒரு கற்பனை கதை என்ற நம்ம அந்த படத்தை பற்றி விமர்சனமோ நம்முடைய முகநூல் பதிவு போட வேண்டிய எதுவுமே அவசியம் கிடையாது. ஒரு 1999 பிப்ரவரி 21 அன்று நாங்கள் இந்த கடையில் ஒரு ஊனமுற்று ஆப்தின் என்ற ஒரு ஊனமுற்று நடத்தி கொண்டிருந்தார். இப்போ அவர் இறந்துட்டாங்க. அப்போ நாங்கள் இப்படி நாங்கள் ப்ரேயர், அதை ஒரு 6:30 மணி ப்ரேயர் முடிச்சு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லாரி டிரைவர் அங்கேருந்து வர்றாரு. வந்துட்டு அப்போ எஸ்டிடி பூத் தான், மொபைல்லாம் கிடையாது. ஐயா இது மாதிரி ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா. நானும் ஃபோன் பண்ணி கொடுத்து ஐயா வைக்காட்டில் லாரி நம்ம வண்டியில் மேலே தார்பாய் ஃபுல் வாழைத்தார் ஏற்றி வரும்போது மேலே ஃபுல்லாக 40-50 பேர் இருந்தாங்கய்யா. எல்லாம் உள்ளே போயிட்டாங்கய்யா, என்னன்னு தெரியலையா, பாதி பேர் உள்ளே போயிருந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஓடுறாரு. உடனே நானும் சரி, நம்ம நண்பர்கள், பின்ன ஊர் மக்கள், இந்த பள்ளிவாசல் தொழுது கொண்ட டைம் எல்லா மக்களையும் அழைத்து நாங்கள் போகிறோம். இவ்வளோ தண்ணி ஆற்ற கடந்து தண்ணி போகும்போது பார்க்கும்போது அங்கே ஒரு 40 பேர் ஏற்றிட்டு உண்மை. அதில் பார்த்தீங்கன்னா அதில் அன்னைக்கு இருந்து 19 பேர், மீதி 21 பேர் என்ன ஆச்சுன்னா அவங்க பாதி பேர் ஓடிட்டாங்க. மாதி 8 பேர் ரொம்ப ஒரு கெட்டான நிலைமை இருந்தாங்க. நம்ம தான் அவங்கள ரிகவர் பண்ணி காப்பாற்றி அப்புறம் அதுக்கு மேலே ஒரு அன்றைய சிறுவைகுண்டம் காவல் துணை ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் ஒரு அதிகாரி இருந்தாங்க. அவங்க தற்சமயமாக வரும்போது அவங்களும் நின்று பார்த்து உதவி பண்ணி அப்புறம் அவரே ஒரு லாரியை நிப்பாட்டி ஒரு வண்டி, அந்த லாரி டிரைவர் வண்டி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவரே லாரி ஓட்டி இருக்கிற ஒரு 8-9 பேரை காப்பாற்றி ஜிஹெச்சுக்கும் திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கும் சிறுவைகுண்டம் அனுப்பி வச்சிருந்தோம். இப்போ நமக்கு வருத்தம் என்னவென்றால், ஒரு உண்மை சம்பவம் போதுமே இதெல்லாம் காட்டவில்லைன்னு சொல்லி ஒரு வருத்தம், ஊர் மக்களுக்கு என்ன வருத்தம். ஒரு கற்பனை கதை என்றால் நம்ம அதை பற்றி எதுவுமே இது பண்ண முடியல. ஒரு வரலாறை மறைச்சிட்டு, அதாவது படத்துல ஃபுல்லாக போய் பார்த்தோம். அந்த பத்திரிகையில் கூட இந்த ஊரும் பேரும் மக்கள் பேரும் வரக்கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு இதை பற்றியே அதாவது புறக்கணிக்கன்னு ஒன்று, இதே ஒரு ஷூட்டிங்கும் சரி, அந்த படப்பிடிப்பும் சரி, வேறு பக்கமாக எடுத்து எங்கேயோ நடந்து எங்கேயோ முடிந்ததாக ஒரு கருவுடைய மையப்பகுதியை காட்டுகிறார். நம்முடைய ஆதங்கள், மக்களுடைய ஆதங்கள் அதுதான். இதை அடுத்து வரக்கூடிய காலங்கள் படைப்புகளில் மாரி செல்வராஜ் அவர்கள் மிக கவனமாக கையாளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழை படம் பார்த்தேன், நல்லா ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாரு மாரி செல்வராஜ். எல்லா மக்களுமே நல்லா கவர்ற மாதிரி இருந்துச்சு. நானும் பார்த்தேன். ரொம்ப நல்ல கடையில் வெளியில் வரும்போது கூட ரொம்ப வருத்தத்தோடு அவ்வளோ ஆழமான பதிவு எடுத்திருந்தாரு. இவ்வளோ பண்ணார். மொத்தம் வண்டியில் 40 பேர்கிட்ட வந்தாங்க. 19 பேர் மட்டும் தான் இறந்துட்டாங்க. மிச்சம் 40 பேர்ல 21 பேர் உயிர் பிழைச்சி வந்தாங்க. அவனை எத்தனை பேர் காப்பாற்றி எத்தனை பேர் வந்ததுல 21 பேர் உயிர் பிழைச்சி வெளியே வந்தாங்கன்றது ஒரு மெயின் இதாக அவங்க எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் அவங்க எடுக்கலை. அவங்க உயிர் பிழைச்சி வந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க, இந்த ஊர் மக்கள், வேட்பாளர் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க காப்பாற்றி எடுத்தாங்கன்றத அதில் எதுவுமே தகவல் தெரிவிக்கலை. அப்புறம் அந்த 21 மக்களுமே அதில் 8 பேர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றி அவங்கள வண்டியில் அனுப்பிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டாங்க. அதை பற்றியுமே ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கல. அதுதான் இந்த ஊர் மக்களோட கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.